ஹாய் கேஸ், வெல்கம் டு வை ஸ்டுடியோஸ். நான் உங்கள் விங்கி. நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா, நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் சாரோட கூலி படத்துல இருந்து செகண்ட் சிங்கிள் விட போறாங்க. ஆமாங்க, ஆல்ரெடி சிக்கிட்டு வைப்பே வேற வைப்ல வைப் போயிட்டு இருக்குது. இப்போ மோனிகான்னு இன்னொரு வைப் வந்துகிட்டு இருக்கு. ஸோ தரமா இருக்கு போது. ஸோ வாங்க டைரக்டா வீடியோக்குள்ள போயிடலாம். 3, 2, 1. அனிருத் மியூசிக்கல். ஸ்டைல் அந்த கிளாஸ். மோனிகா பெலூச்சி இறங்கி வந்தாச்சு, கடலை கொந்தளிக்கும் சுனாமியே உண்டாச்சு. மோனிகா பெலூச்சி எனர்ஜி, தலைய சுத்த வைக்கும் சூறாவளி பொண்ணாச்சு. பட்டன்னு பார்த்தாலே பல்ஸ் தும்பாடி, சால்ட்டும் நான் தொட்டா ஸ்வீட் ஆகுமே. இந்த வயசுதானே ஊதுறாத. தரங்க தரோம். வண்டி ஒரு கிளாசிக், அதை பார்த்து ஆகுது டிராபிக். ஒரு உண்மை சொல்லவா, சரி கொஞ்சம் சொல்லட்டுமா? என்னது சொத்து சொல்ல வந்தா மாத்திடுற உந்தா பக்கத்துல நான் மாசம் கட்டுற சந்தா. ஒரசாம பத்திக்கப்பா ஒதட்டோரம் தித்திக்கப்பா இருக்காத ஒத்தையில கொஞ்சம் கூட செலக்டாம அந்த காவால மாதிரி பாட்டி சந்திக்கப்பா மாயங்காட்டி தந்திக்கப்பா தயங்காத நேரத்தில் ஒலிம்பி அழுவாத பூஜா ஆட்டத்தில் இன்னும் சொன்னா தொல்ல வரும். நேர்மை பார்க்காத இளமை காலத்தில் ரீசன்ஸே நல்லா இல்ல. என்னவோ பண்ணுதுங்க. மோனிகா நேம் சூப்பரா இருக்கு. ஊது ஊது. இதுதாங்க தரமா இருக்கு இந்த வைப்பு. வாங்க மோனிகா. மோனிகா இன்னொரு அந்த ஒரு சின்ன வைப்பு மட்டும் கேட்போம். அடி செம்மையா இருந்துச்சு. 3, 2, 1. வாங்க மோனிகா. கிட்டத்தட்ட காவாலம் மாதிரியே ஒரு வைப்பு கொண்டு வந்திருக்காங்க இந்த படத்துல. ஒருவேளை சன் பிக்சர்ஸ்னால இது ஒரு சொல்ல திணிச்ச மாதிரி இருக்குது. பட் சாங் அதை நான் இதெல்லாம் தவிர்த்து சாங் கேட்டீங்கன்னா வேற மாதிரி இருக்குங்க. சாங்கு அந்த ஒரு டேன் 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 இந்த ஒரு லூப் பிடிப்பாங்க. அந்த லூப் வந்து செமையா பிடிச்சார் அனிருத். இவர் ஷோபின் வந்து டான்ஸு வேற மாதிரி நினைஞ்சு அவருக்கு வந்து இந்த சாங்கு இன்னும் 2-3 சீன் இருக்கணும்னு நினைக்கிறேன். ஏன்னா இவ்வளோ பெரிய கேஸ்டிங் இருக்கும்போது எல்லாருக்கும் ஒவ்வொரு பங்கு தான் இருக்கும். அது அப்படிதான் நான் இப்போயும் நம்ம நினைக்கிறோம். எந்த அளவுக்கு வந்து லொகேஷன் ஆச்சு கடப்புறான்னு தெரியல. ஏன்னா மாநகரம் வந்து எந்த அளவுக்கு நமக்கு வந்து ஒரு கேரக்டரை யூஸ் பண்ணால் அவர் வந்து கிளாஸ் எடுத்திருப்பாரு. ஸோ இதில் மட்டும் அந்த மாதிரி ஒரு செமையா கேரக்டர்ஸ் எல்லாருமே பண்ணியிருந்தாங்கன்னா செமையா இருக்கும். கண்டிப்பாக ஒரு எக்ஸ்பிரஷன் இருக்குது. பூஜா கத்தியா வந்து டான்ஸ்க்காக மட்டும் வந்திருக்காங்களோ தோணுது. வந்து கிட்டத்தட்ட வந்து ஒரு கப்பலில் ஒரு டான்ஸ் மாதிரி இருக்குது. கிட்டத்தட்ட அதே தான் கதை. ஒரு கப்பலில் அங்கே உள்ள கூலி ஆட்கள் அதே மாதிரி தான் வருது. இவர் நம்ம நாகார்ஜுனா வந்து அவங்களுக்கு வந்து ஒரு தலைவர், அந்த ஒரு ஓனர் மாதிரியோ பாஸ் மாதிரியோ, ரஜினி சார் வந்து ஒரு ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு சீனியர் கூலி ஆள் மாதிரியும்
கிட்டத்தட்ட அப்படிதான் வருது. நான் வந்து நாகார்ஜுனா வருவான்னு நினச்சேன், அவரெல்லாம் வரல. ரஜினி சார் வருவான்னு நினச்சேன். பட் ரஜினிகாந்த் கண்ணாடிக்கே போதும் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த்னு செம்மையாக கொண்டு வந்திருக்காங்க. ஒரு செம்மையாக இருக்குன்னு நினைக்கிறேன். ரேப் வந்து அறிவு கிட்டத்தட்ட அனிருத் பாட்டுக்கு பாதி ரேப் வந்து அனிருத் பண்ண போறாருன்னு நினைக்கிறேன். அப்போ அந்த லேடி சாமன்ஸ் வாய்ஸ் வந்து சூப்பராக இருந்துச்சு. ஏன் சொல்றேன்னா கோல்டன் ஸ்பெரோல இவங்கள தான் வாய்ஸ் பண்ணியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அவங்க பேர் தான் சுபாஷின்னு நினைக்கிறேன், பேர் தெரியல. பட் அவங்க வாய்ஸ் இதில் நல்லா கொஞ்சம் அப்படி அவ்வளோ கிக்காக இருந்துச்சு, நல்லா இருந்துச்சு. ப்ரோமோலே ஒரு நல்ல வைப்பாக இருந்தது. கிட்டத்தட்ட அந்த வைப்பு இதில் மறுபடியும் பிடிச்சிருக்காங்க. அந்த ஒரு வைப்பு இனிமேல் லூப்பில் போவோம். கண்டிப்பாக அது வந்து ட்ரெண்டிங் ஆகும்னு நினைக்கிறேன். அவர் அந்தளவுக்கு ரீல்ஸ் பண்ண வாய்ப்புகள் இருக்குது. செம்மையான ஒரு ட்ரெண்டிங் இருக்குன்னு நினைக்கிறேன். சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதே மாதிரி ஒரு சூப்பரான வீடியோவில் நான் சந்திக்கிறேன். until then bye. வா ஊது ஊது